ரிஷப ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் வரக்கூடிய உளவியல் மாற்றம் தனக்காக வாழ போகிறாங்க. ரொம்ப சிம்பிள். எல்லாரும் நமக்காகத்தானே வாழ்கிறோம்னு நீங்கள் கேட்கலாம். ரிஷபம் அப்படி கிடையாது. ஒரு ஃப்ரெண்டுனே ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்ச நாள் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அடுத்து சிஸ்டர் பிரதர் பாண்டிங்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. என் உடன்பிறப்பு நீ, என்னோட ரத்த சொந்தம் நீ, உனக்காக நான் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக கூட யார்கிட்ட பழகுறாங்களோ அவங்களுக்கு தன்னை அறியாமல் மோல்ட் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி. அப்போது இந்த நெல்லுக்கு போகிறது புல்லுக்கும் பாயுங்கிற மாதிரி இவங்க தனக்கு செய்கிறதுனால சுற்றி இருக்கிறவங்க நிறைய பெனிஃபிட் ஆகிட்டே இருந்திருப்பாங்க. இதனால் இவங்களுக்கு என்ன லாபங்கிறத இவங்க யோசிக்காமலே இருந்திருப்பாங்க. அப்போது ரொம்ப ஓவராக தான் போகிறோம், போதும் நமக்காகவும் யோசிப்போம், நமக்காகவும் வாழ்வோன்னு தன்னை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ரிஷபராசிக்கு இந்த காலகட்டம் அமையுது. ஸோ என்னோடய தங்கச்சிக்காகத்தான் நான் வாழ்கிறேன், என் தம்பிக்காகத்தான் வாழ்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்காகத்தான் நான் வாழ்கிறேன், என் கணவனுக்காக வாழ்கிறேன், என் மனைவிக்காக வாழ்கிறேங்கிறதெல்லாம் மாறி எனக்காக நான் வாழ்ந்தால் தான் சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் என்ன பிடிக்குங்கிற ஒரு மனநிலை ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் வரும்.